வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பிளாக் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு குழம்பு பண்ணுறேன். அதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருணக்கிழங்கை நல்லா தோலில் எடுத்துட்டு இந்த மாதிரி கியூபாக வந்து கருணக்கிழங்கையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லுங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டியில் தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். சட்டியில் செஞ்சாலே அது ஒரு தனி டேஸ்டே சூப்பரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயை சூடு பண்ண வச்சுருக்கேன். அப்பளத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்பளத்தையும் போட்டு தான் இன்றைக்கி சூப்பரான குழம்பு பண்ண போகிறேங்க. தக்காளி பழமும் ஒரு 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அப்பளத்தை இந்த மாதிரி பொரிச்சிடலாம். அதே சட்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம், வெந்தயமும் போட்டுக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா வந்து பொரியட்டும். நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஹெல்த்தியும் கூட. நல்லெண்ணெய் எப்போவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ 2 பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கருணக்கிழங்கை நான் வந்து போட்டுட்டு கருணக்கிழங்கு எனக்கு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வந்து அதை வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் நான் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயத்துலேருந்து கொஞ்சமும் ஒரே ஒரு பீஸ் தக்காளியையும் எடுத்து நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா தண்ணியெலாம் விடாமல் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்க போகிறோம். ஏற்கனவே தக்காளிலே தண்ணி இருக்கும்ல, அதனால தண்ணியெலாம் நம்ம விட வேண்டியதில்லை. புளி தண்ணிக்கும் பார்த்திங்கன்னா நான் கரைச்சி வச்சு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ அதுவும் வந்து நல்லா ஊறிடும். இப்போ பாருங்கள், எனக்கு கருணக்கிழங்கு எவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதிலேயே வந்து சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி பழம் மீதி எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் போட்டுடுங்க. அப்பளத்தை அழகாக பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அப்பளத்தையும் இதில் போட்டுடுங்க. ஸோ புளித்தண்ணியை நான் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளித்தண்ணியும் இதில் விட போகிறேன். விட்டோம் அப்படின்னா அப்பளத்தை அழகாக வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த புளித்தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்ல சூப்பரான ஒரு வாசனையும் கொடுக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம புளித்தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருங்க. எவ்வளோ சூப்பராக பாருங்கள், இது எல்லாமே ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. 2.5 ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய் பொடி இருக்குல்ல, அதையும் நான் இதில் போட்டுக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அதையும் இதில் விட போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடியும் நம்ம போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் கொடுத்து நல்லா கொதிச்சு வரும்போது வாசனையும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லதாக இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணால் கூட இந்த சட்டியில் செய்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சூடாகவே இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். செம எம்மியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் சாதத்தில் போட்டு அப்படியே சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரசத்துக்கும் பார்த்திங்கன்னா பூண்டு ரசம் தான் வச்சுருக்கேன். பூண்டு, தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், நல்ல தக்காளி பழத்தையும் போட்டு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு நல்லா வந்து கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்க போகிறோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் இந்த பேஸ்ட் எதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுடுங்க. உப்பு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கொஞ்சம் ரசம் இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு தாளிச்சிட்டிங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அவியல் தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லா காயையுமே நல்லா வந்து குக்கரில் வேக வச்சுக்கிட்டு உப்பு போட்டு அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சிக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா எலசாக இருந்தது தேங்காய், சூப்பராக இருக்கும் அவியலுக்கு. இந்த மாதிரி ஒரு தேங்காய் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ வானலை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கடுகு போட்டுட்டு இந்த வந்து காய் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் இதில் போட்டுட்டு நல்லா தேங்காய் அந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இதில் போட்டுட்டு ரொம்ப நல்லா திக்காகவே கொஞ்சம் இருக்கட்டும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவியல் சாப்பிடும்போது. மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான அவியலும் ரெடி தான் எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்னைக்கு. நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.